விஜய் டிவியில் கடந்த வாரம் ஆரம்பிக்கப்பட்ட ஜோடி ஆர் யூ ரெடி டான்ஸ் ரியாலிட்டி ஷோவோட முதல் காம்படிஷன் சுற்று இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்கங்க. ஸோ கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் செலெக்ஷன் இப்படி போய்கிட்டு இருந்துச்சு. இந்த வாரம் ஜோடி சேர்ந்துட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் வாரமே காம்படிஷனை கொண்டு வந்துட்டாங்க. மொத்தம் 12 பெர்ஃபார்மன்ஸ், அதாவது 12 ரவுண்டு நடக்கும் மாட்டுக்கு. ஸோ இந்த 12 ரவுண்டை 4 ரவுண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. சில்வர் ஜோன், கோல்டு ஜோன், டைமண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜோன்லேயும் 4 ரவுண்டு நடக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எலிமினேஷனும் அவ்வப்போது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் இருந்தே எலிமினேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சொல்கிறதையா செய்வாங்க? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி முதல் எடுத்த உடனே நம்ம ரவீனாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் காம்படிஷன் சுற்றுல காமிச்சாங்க. ரவீனாவோட அவங்களோட ஜோடியும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கான தகுதியை சொல்லுவாங்க. மொத்தம் 3 லைட் வச்சுருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் லைட்னால் வந்து டைரெக்டாக எலிமினேஷன்னே வச்சுக்கலாம், இருந்தாலும் டேஞ்சர் ஜோனுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோ லைட் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் ஜோன். அதுக்கப்புறம் வந்து க்ரீன் லைட்னால் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் ஜோனில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால கண்டிப்பாக அவங்க டேஞ்சர் ஜோனுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி மொத்தம் 6 ஜோடி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இதில் மொத்தம் ஒரு 3 பேர், எனக்கு தெரிஞ்ச 2 பேர் தான் வந்து க்ரீன் லைட் வாங்கினாங்க. அப்புறம் ஒரு 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ லைட் வாங்கியிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெட் லைட்டு இன்றைக்கே வாங்கிட்டாங்க. கடைசியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நம்ம டாலி ஜோடி வந்து பார்த்திங்கன்னா தவறி விழுந்துட்டாங்க ஆரம்பத்திலேயே. ஸோ அவங்க அடுத்த வாரம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ரியாலிட்டி ஷோ எப்படி போக போகுதுன்னு.